பிபி ஷெல்லி எழுதிய டு அ ஸ்கைலாக் இங்கிலீஷ் போமுடைய சம்மரியாக இந்த வீடியோ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பிபி ஷெல்லி ஆகஸ்ட் 1792 இங்கிலாண்டில் பிறந்திருக்கிறாரு. 1822 he was died. பிபி ஷெல்லி வந்து ஃபேமஸ் ரொமான்டிக் poet. இவருடைய போம்ஸ் எல்லாமே வந்து நேச்சரை பற்றி, நேச்சருடைய பியூட்டி, நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், ரிவர், மவுண்டன்ஸ், ஸ்கை, ஃபாரஸ்ட், இந்த மாதிரியான நேச்சுரல் பியூட்டியை தான் வந்து அட்மையர் பண்ணி எல்லா போம்ஸ்லையும் எழுதியிருப்பார். அதனால் இவர் வந்து ரொமான்டிக் poet அப்படின்னு அட்ரஸ் பண்ணப்படுறாரு. இவருடைய செகண்ட் ஒய்ஃப் தான் வந்து மேரி ஷெல்லி. இவங்க ஃப்ராங்கஸ்டின்கிற ஒர்க்கு எழுதியிருக்கிறாங்க. பிபி ஷெல்லி வந்து 29 இறந்துட்டார், அதாவது 29 வயசுலேயே வந்து இறந்துட்டார். இந்த ஸ்கைலார்க்கிற போம் வந்து ரொம்ப லென்த்தியான போம். இதை நான் ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த போமுடைய ஃபார்ம் வந்து ஓடு, ஓடிஇ அப்படிங்கிற ஓடு அப்படின்னா ஒரு பர்சனையும் இல்லை ஏதோ ஒரு திங்கை வந்து, அதாவது ஒரு பொருளை வந்து அதனுடைய பியூட்டியை வந்து அட்மையர் பண்ணி ரொம்ப ப்ரேஸ் பண்ணுறது, அதனுடைய குவாலிட்டியை ப்ரேஸ் பண்ணுறது. இந்த போமில் வந்து ஸ்கைலார்க்கிற பேர்டை வந்து ப்ரேசிங் பண்ணுறது, அதை புகழ்ந்து பாடுறது தான் வந்து ஓட் டு அ ஸ்கைலார்க். ஸ்கைலார்க் அப்படின்னா ஒரு பேர்டு, தமிழில் வானம்பாடின்னு சொல்லுவாங்க. இந்த வானம்பாடியோட பியூட்டி, அது எப்போதுமே வந்து பாட்டு பாடிட்டே பறக்கும், வானுயர பறக்கும். இந்த பறந்து போகக்கூடிய இந்த பறவையை எப்படியெல்லாம் வந்து இந்த கவிஞரான பிபி ஷெல்லி வர்ணிக்கிறாரு அப்படின்னு இந்த போம் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இந்த வானம்பாடி வந்து தன்னுடைய வாய்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது இப்போ சத்தம் போட்டுக்கிட்டே பாடுறது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாட்டு பாடிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இதனுடைய சவுண்ட் ரொம்ப மெலடியஸாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே பிவி ஷெல்லி வந்து இந்த பேர்டுடைய வாய்ஸை வந்து போமை எழுதியிருக்கிறதா. அதுதான் வந்து டு அ ஸ்கைலார்க். இந்த போமில் எல்லா ஸ்டாண்ட்ஸாக வந்து பாயிண்ட் வைஸாக நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். The speaker sees the skylark as a heavenly, joyful spirit than just a bird. இந்த ஸ்பீக்கர், அதாவது இந்த பொயட் வந்து இந்த பேர்டை வந்து ஒரு சாதாரண பேர்டாக பார்க்கல, இது வந்து ஹெவன்லி ஜாய்ஃபுல் ஸ்பிரிட்டாக தான் பார்க்குறாரு. இது வந்து ஹெவன்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஹெவன்னா சொர்க்கம், சொர்க்கத்துலேருந்து வந்த ஒரு பறவை தான் இது. பூமியில் பிறந்திருந்துருக்காது, பூமியில் பிறந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும், அதனால் வந்து ஹெவனில் தான் இப்போ கண்டிப்பாக பிறந்திருக்கும், அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இட்ஸ் சாங் ஃப்ளோஸ் ஃப்ரீலி அண்டு ஆர்டிஸ்டிக்கலி ஃப்ரம் அ பிளேஸ் நியர் ஹெவன். இந்த பாட்டு வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, இது வந்து ரொம்ப வானுயர பறக்கும், கண்டிப்பாக ஹெவனுக்கு ரீச் ஆயிருக்கும். அப்போ அந்த பாட்டு ஹெவன்லேருந்து பூமிக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த ஸ்கைலார்க் ரைசஸ் ஹையர் அண்ட் ஹையர் லைக் பில்லோயிங் ஃப்ளேம்ஸ் அண்ட் சிங்ஸ் while it flies through the vast blue sky. இந்த பறவை வந்து இந்த வானம் வந்து மிகவும் பறந்து விரிஞ்சிருக்குது. அந்த வானத்தில் வந்து பறந்து கொண்டு இருக்குது. இது எப்படி பூமியிலேருந்து பறக்குதுன்னா, ஒரு தீ வந்து எரியும் போது எப்படி வானத்தை நோக்கி எரியுமோ அதே மாதிரி பூமியிலேருந்து வானுயர பறந்து போகுது. அப்படியே ஹையர் அண்ட் ஹையர் அப்படியே டைம் ஆக உயர பறந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான உயரமான வானத்திலிருந்து பாடிக்கொண்டு பறக்குதுன்னு சொல்கிறாரு. As the sun sets, the skylark flight becomes part of the golden light and a fading purple evening. இது வந்து பறந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைம் வரும். ஈவினிங்கில் சன் எல்லாமே வந்து செட் ஆகும். அந்த சன் செட் ஆகும்போது வானம் வந்து ரொம்ப ஒரு வெளிச்சம் ரொம்ப இருக்காது, கருமையாகவும் இருக்காது. அந்த ஈவினிங் நேரம் வந்து அப்போ வந்து இந்த பேர்டு அப்படி பறந்து போகும்போது அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த சன் செட் ஆகும்போது அதில் வந்து செங்கதிர்கள் வந்து இந்த பறவை மேலே பட்டு ரொம்ப இந்த வானமே கோல்டன் கலரில் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. இந்த பறவை பறக்கும்போது அந்த நேரத்தில் இருக்க வானம் வந்து அந்த சன் செட் ஆகும்போது அந்த சன்னுடைய கதிர்கள் வானம் ஃபுல்லாக பறந்து கிடக்கும். பட் செவ்வானமாக இருக்கும். அதுலேருந்து இது மிங்கிளாகி பறக்கும்போது ரொம்ப வானமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ரிசம்பிளிங் அ ஸ்டார் தட் ஷைன்ஸ் பிரைட்லி அட் டஸ்க்கு. டஸ்க்குனா ஈவினிங்கு. அந்த ஈவினிங் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அதாவது இந்த பறவையே வந்து ஈவினிங் கலரில் மாறிடும். ஈவினிங் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் இருக்காது, ரொம்ப இருட்டாகவும் இருக்காது. அந்த கலரில் இந்த பறவையும் மாறுது. அப்போ இதுவும் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி சொல்கிறார். ஸ்டார் எப்படி ஈவினிங்கில் வந்து சரியாக தெரியும், ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி இந்த பறவை இருக்கும்
அதனால வந்து ஸ்கைலார்க்கு ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. வானத்தில தெரியும் நட்சத்திரம் மாதிரின்னு சொல்றாரு. த ஸ்கைலார்க் சாங் இஸ் கம்பேர்ட் டு மூன் பீம்ஸ். அதாவது வானத்தில வந்து நிலா வெளிச்சம் எப்படி இருக்குமோ, அந்த நிலா வெளிச்சம் மாதிரி இந்த பறவையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு ஒரு அதாவது இவ்வளோ பெரிய வானத்தில நிலா இருக்கும். ஆனா, நிலா எல்லா இடத்துலயும் இருக்காது. ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். பட் அந்த நிலாவுடைய வெளிச்சம் எல்லா இடத்துல பரவி இருக்கும். அந்த மாதிரி இந்த பேர்டு பறக்கும்போது, இது இது பாடக்கூடிய பாட்டு வந்து எல்லா இடத்துலயும் பரவி கேட்கும். பறவை ஒரு பறவை தான். பட் பாடல் எல்லா இடத்துலயும் கேட்கும். எப்படி நிலாவோட வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் பரவுதோ, அதே மாதிரி இந்த பேர்டுடைய சவுண்ட் எல்லா இடத்துக்கும் பரவுது. அதனால இத வந்து மூனுடைய பீம்ஸோட கம்பேர் பண்றாரு. மூன் பீம்ஸ்னா கதிர்கள் அப்படின்னு அர்த்தம். Which are bright but often overshadowed by the daylight. Its song fills the sky like moonlight fills a clear light. எப்படி நிலா வெளிச்ச வானம் ஃபுல்லா பரவி இருக்கோ, அதே மாதிரி இந்த பேர்டோட பாட்டு வந்து எல்லா இடத்துல பரவி இருக்குதுன்னு சொல்றாரு. The speaker believes that nothing on earth can match the skylark song. He compares the bird to a beauty of rain clouds. அதாவது he compares the bird to the beauty of rainbow clouds and the poets. இந்த ஷெல்லி வந்து இந்த ஸ்கைலார்க் பேர்டை வந்து பயர்ஸு ரெயின்போ கூடலாம் கம்பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பேர்டுடைய சாங் வந்து எப்படி கம்பேரிசன் பண்ணான்னா, அந்த எர்த்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க நல்லா பாடுறவங்க. இல்லைனா மற்ற பேர்ட்ஸ் கூட இதோட வாய்ஸ் அழகாக இருக்கும். பட் அந்த பேர்ட்ஸை விட இந்த ஸ்கைலார்க் பேர்டோட சவுண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி ஸ்கைலார்க்கை வந்து கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஸ்கைலார்க்கு எது கூடலாம் ஒத்து போகுதுன்னு சொல்கிறாரு. வேரியஸ் கம்பேரிசன் சொல்கிறாரு. இந்த பொயட் லாஸ்ட் இன் தாட். இந்த ஸ்கைலார்க் வந்து ஒரு பொயட் மாதிரி. பொயட் எப்படி கவிதை எழுதும்போது உலகத்தையே மறந்து எழுதுகிறாங்களோ, அதே மாதிரி ஸ்கைலார்க் பறக்கும்போது இந்த உலகத்தையும் மறந்து பறக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அரிஸ்டோக்ராட்டிக் யங் உமன் சிங்கிங் ஃப்ரம் அ கேசல் டவர். ஒரு நல்ல ஒரு பணக்கார பெண் வந்து தன்னோட வீட்டு மாடியில் நின்றுட்டு பாடினா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இந்த பறவையும் வானத்திலிருந்து போயிட்டு பாடிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. க்ளோவார்ம் ஸ்ப்ரெடிங் லைட் இன் அ வேலி. அதே மாதிரி ஒரு மின்மினி பூச்சி வந்து ஒரு புல் செடியில் உட்காரும்போது எப்படி வந்து அந்த இடம் ஃபுல்லாக வெளிச்சம் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த பறவை பறந்துகிட்டு இருக்கும்போது இதோட சாங் எல்லா இடத்துலையும் பரவுதுன்னு சொல்கிறாங்க. ரோஸ் தட் ரிலீசஸ் இட்ஸ் ஸ்வீட் சென்ட் டு அட்ராக்ட் பீஸ். அதே மாதிரி அதாவது ரோஸோட ஸ்மெல் வந்து எப்படி எல்லா இடத்துலையும் பரவுதோ, அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிச்சு இந்த தேனீக்கள்லாம் வந்து தேனீயை எடுக்க வரும். அந்த மாதிரி இந்த பேர்டோட சாங் வந்து எல்லா இடத்துலையும் பரவி கொண்டு இருக்கும். பட் பேர்டு ஒன்று தான், அந்த சாங் எல்லா இடத்துலையும் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அன்மேட்ச்டு பியூட்டி. அதாவது இந்த பேர்டுடைய சாங்குக்கு நிகராக எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. த ஸ்கைலார்க் சாங் சர்பாசஸ் அதர் பிளசன்ட் சவுண்ட் லைக் ஸ்ப்ரிங் ரெயின் ஆன் கிராஸ் அண்ட் வைப்ரண்ட் ஃப்ளவர்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸு, அப்புறம் புல்கள் மேலே விழக்கூடிய அந்த மலைத்துளிகள், அந்த சவுண்டெல்லாம் விட இந்த சாங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்கைலார்க் சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The speaker is curious about what inspires the skylark joyful melodies, whether it's nature, love or something else. ஸ்பீக்கருக்கு ஒரு டவுட்டு, இந்த ஸ்கைலார்க் எப்படி இவ்வளோ அழகாக சந்தோஷமாக பாடிக்கொண்டு போகுது, என்ன காரணமாக இருக்கும், இயற்கையாக இருக்குமா, இல்லை இது வந்து இன்னொரு பேர்டை லவ் பண்ணும்போது பாடிக்கொண்டிருக்குதா அப்படின்னு இவருக்குள்ளே கேள்வி கேட்குறாரு. த ஸ்கைலார்க் சாங் இஸ் லைக் கம் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் பியூர் ஜாய் வித்தவுட் சைன்ஸ் ஆஃப் எக்ஸ்காஷன் அண்ட் சேட்னஸ். இந்த சாங் டெஃபினட்டாக ஏன் அழகாக இருக்குது அப்படின்னா, இந்த பேர்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இது கவலையே கிடையாது. அப்புறம் எக்ஸ்காஷனா டயர்ட்னஸ். இந்த பேர்டுக்கு டயர்ட்னஸே இருக்காது. ஏன்னா மனிதர்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும், மனிதர்களுக்கு கவலைகள் இருக்கும். அதனால் சந்தோஷமாக வாழ முடியல. ஆனால் இந்த பேர்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ அழகாக பாட்டு பாடுதுன்னு சொல்கிறாரு. த ஸ்பீக்கர் பிலீவ்ஸ் த ஸ்கைலார்க் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் டெத் பெட்டர் தேன் ஹியூமன்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்கைலார்க் வந்து டெத்துனா என்னன்னே தெரியாது. டெத் என்னன்னு தெரியாது அப்படின்னா, டெத்தை பற்றி கவலையே கிடையாது. டெத்து இருந்தாலும் கூட அந்த பேர்டு கவலையே கிடையாது. ஆனால் மனிதர்கள் எல்லாருமே மரணத்தை நினச்சி பயப்படுறாங்க, அதை நினச்சி கவலைப்படுறாங்க. ஆனால் இந்த பேர்டு சந்தோஷத்துக்கு காரணம் வந்து மரணத்தை பற்றி பயமே கிடையாது. மரணம்னா ஒன்று இல்லைங்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஆர் ஆஃபன் மிங்கிள்டு வித் சஃபரிங். அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வந்து சந்தோஷம் கவலை ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஆனால் அந்த ஸ்கைலார்க் ஹாப்பினஸ் அப்பியர்ஸ் பியூர் அண்ட் அன்பிளெமிஷ்டு. ஆனால் ஸ்கைலார்க்கோட ஹாப்பினஸ் ரொம்ப சுத்தமாக இருக்குது. கவலை இல்லாத சந்தோஷம் இந்த பேர்டுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, த ஸ்பீக்கர் ஆஸ் த ஸ்கைலார்க் டு ஷேர் இட்ஸ் நாலேஜ் ஆஃப் ஹாப்பினஸ்.
அதுக்கப்புறம் இந்த செல்லி அந்த பேர்ட் என்ன கேட்குறாருன்னா, "உனக்கு இருக்கிற ஹேப்பினஸ் எங்களுக்கும் குடுத்தா நாங்களும் சந்தோஷமா இருக்கலாமே!" அப்படின்னு கேட்குறாங்க. ஹி ஹோப்ஸ் இட் வில் இன்ஸ்பயர் த ஸ்பீக்கர்ஸ் ஒன் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் பி அப்ரிசியேட்டட் பை அதர்ஸ். ஸோ இப்படி அந்த பேர்டு வந்து தன்னோட சந்தோஷம் எப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த பேர்ட் எனக்கு சொல்லிக் குடுத்துச்சு அப்படின்னா, நானும் அந்த சந்தோஷமான கவிதைகள நான் எழுதுவேன். இத எழுதுறத நெறைய பேர் படிப்பாங்க. அவங்க வந்து அந்த போயத்த பாராட்டுவாங்க. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பொயட் வந்து ஸ்கைலார்க்ட்ட எப்படிலாம் மனுஷங்க சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இந்த ஸ்கைலார்க்ட்ட வந்து கேட்குற மாரி இந்த ஸ்கைலார்க் போம எழுதியிருக்கிறாரு.